ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். வன்ம குடோனாகும் குக்கு வித் கோமாளி ப்ரோமோவில் மணிமேகலை டார்கெட் சென்ற புகழ் ராமர். விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கான வரும் வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாயிருக்கு. அதுல மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து விலகியதை வைத்து புகழ் மற்றும் ராமர் இருவரும் கிண்டல் செய்த காட்சிகளை பார்த்து இணையத்தில் ரசிகர்கள் திட்டி தீர்த்து வராங்க. ஒரு காலத்துல குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்தா மனக்கவலை எல்லாம் போகும் என்று ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க வந்தாங்க. ஆனா 5வது சீசன் தொடங்கியதுல இருந்தே பஞ்சாயத்து தொடங்கிருச்சு. அது வரைக்கும் நடுவரா இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் நிகழ்ச்சியிலிருந்து விலகி போயிட்டாரு. அதை தொடர்ந்து இயக்குனர், தயாரிப்பாளர் என அடுத்தடுத்து விலகிட்டே இருந்தாங்க. புது கூட்டணியோட 5வது சீசன் தொடங்கப்பட்டது. ஆனாலும் நிகழ்ச்சி தொடங்கி 2 வாரங்கள்ல இந்த நிகழ்ச்சியில் கோமாளியா வந்த நாஞ்சில் விஜயன் திடீரென்று நிகழ்ச்சியிலிருந்து விலகி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல அதிகமான டபுள் மீனிங் வார்த்தைகள் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதிலும் ஒரு எபிசோட்ல ராமர் ரக்ஷிதாவை தேவ் சேனா என்று பேசியது பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டது. பொதுவா என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி என்றால் அங்கு ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகளை எதற்காக இந்த சீசன்ல வெளியிடுறாங்க என்பது பலருடைய கேள்வியா இருந்தது. காரணம், இந்த நிகழ்ச்சி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை பலரும் விரும்பி பார்க்கிற நிகழ்ச்சி. இந்த மாதிரி இரட்டை அர்த்தமுள்ள வசனங்களை பேசுவது தவறு, அதை ஒளிபரப்புவதும் தவறு என்று கூறி வந்துகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல ஒரு எபிசோட்ல ஷாலின் ஜோயா சரத் வடிவேல் போன்ற வேடமிட்டு இருக்கும்போது அவர் இடுப்பில் மாட்டியிருந்த கூடையை தூக்கி பார்த்தது அதிர்ச்சி அடைய வைத்தது. ஜோயா ஒரு ஆணின் உடையை தூக்கி பார்த்தது போல ஒரு ஆண் பெண்ணுடைய தூக்கி பார்த்தால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று பலர் கேள்வி எழுப்பி வந்தாங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி சாப்பிடுவது போல மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனை பெரிய அளவுல விமர்சனங்களை சந்தித்து வருது. மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து விலகியதற்கு காரணம் பிரியங்கா தான் ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்னை தொடர்பு அதாவது என்னை தொகுப்பாளர் வேலை செய்யப்படாமல் தடுக்கிறார் என்று கூறியிருந்தாங்க. இந்த பிரச்சனை பெரிதா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும் நிலையில வரும் வாரத்துக்கான ப்ரோமோ இப்போது வெளியாயிருக்கு. அதுல ரக்ஷனுடன் தொகுப்பாளர் புகழ் இருக்காரு. புகழ் அப்போது நீங்க போன வாரம் பார்த்திருப்பீங்க 2 பேரை தூக்கி இருக்கோம் என்று சொல்ல, அதற்கு ராமர் என்னது 2 பேரை தூக்கி இருக்கீங்களா, அப்படி சொல்லக்கூடாது, 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் என்று சொல்லணும் என்று சொல்லி, அதற்கு புகழ் நீங்க ஏன் தொகுப்பாளர் வேலையில தலையிடுறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியே போங்க என்று பேசுறாரு. அதிலும் புகழ் ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படியே மணிமேகலை பிரதிபலிப்பது போலவே இருக்கு. இதனால விஜய் டிவி பிரியங்காவுக்கு ஆதரவாக மணிமேகலை கிண்டல் செய்யும் வகையில ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ப்ரோமோவிற்கு கீழே அதிகமான ரசிகர்கள் விஜய் டிவியை திட்டி வராங்க. ஒரு காலத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்தா டென்ஷன் எல்லாம் போயிடும். ஆனா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்தா டென்ஷன் தான் ஆகுது. விஜய் டிவி வன்ம குடோனா மாறிடுச்சு. விஜய் டிவி பிரியங்காவுக்கு சொம்பு என்று பல்வேறு கமெண்ட்கள் குவிந்து வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனல்லே பாருங்க. அடுத்து பிக் பாஸ் வரப்போகுது. அதுவும் அடுத்தடுத்த அப்டேட்டுமே, அதாவது ப்ரோக்ராம்ல, அதாவது பிக் பாஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்றையுமே நம்ம சேனல்ல உடனுக்குடனே பார்க்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.